பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் 1 மணி நேரம் ஆச்சு 3 மணி நேரம் ஆச்சு ஒன்றும் பஸ் நிற்கல. பஸ் போயிட்டே இருந்துச்சு. வேமா 3 பேரும் குட்டுன்னு ஓடி அதில் 2 பேர் ஏறிட்டாங்க, ஒரு தேரல சோகமாக வந்தேன். பக்கத்துல இருந்து பரவாயில்லையா 3 மணி நேரம் இருந்து 2 பேராச்சும் ஏறி போயிட்டாங்க, சந்தோஷமா இருக்கு. சும்மா நிறுத்தியா நீ ஒரு வகுத்திருச்ச கிளப்பாத, உண்மையிலே ஊருக்கு போனி நான் தான். அவன் பஸ் ஏற்றிட்டு வந்தவங்க 2 பேரும் அவசரத்தில் அவங்க ஏறி போயிட்டாங்க. ஏன் சோகம் இப்படி ஆகும்னு நினைக்கலையா அப்படின்னு தாறுமாற அனுப்பி பஸ்ல இருக்கும்போது, ஐயா நீங்க உள்ளூர் வாசியா வெளியூர் வாசியா? நான் வந்த வாசி. அவன் கிட்ட ஒரு ஆள்கிட்ட, ஐயா நீ கேள்விப்பட்டியா? நான் கோயில்பட்டி. நான் கேள்விப்பட்டியில. ஐயா பழம் கொடுங்க அப்படின்னு. இது ஐயா பழம் இல்லையா கொய்யா பழம். அவன் அதோட அவன் சாப்பிடுறது வச்சு மரம் தொலைஞ்சான். இப்போ பஸ்ஸுக்கு போறதுக்காக சும்மா இருக்க மாட்டாங்க. 5 விஷயம் பிரச்சனை இருக்காது, உலகத்தை பத்தி எல்லாம் பேசுறது ஆரம்பிச்சிருக்காரு. காய்கறி பாக்கெட்டோட நின்றுக்கிட்டு என்னங்க உள்ளூர்ல வீரப்பணியும் பிடிக்க முடியல, வெளிநாட்டுல பின்னாடிலையும் பிடிக்க முடியல. இல்லை நீ முதல்ல 10 பஸ்ஸை பிடிக்க முடியுமான்னு பாரு. போ பஸ்ஸில் ஏரியாச்சு. பஸ் பயங்கர கூட்டம். சேக்காகும் போது ஒரு இளைஞனுடைய கை வந்து ஒரு குமரி பிள்ளை இடுப்புல பட்டுருச்சு. உடனே டிவியில் பதில் வர்ற மாதிரி சொல்லியிருக்கான், இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம் விட்டுருக்கான். உடனே அந்த பிள்ளை செருப்பை கலத்தி அடுத்த நிகழ்ச்சி சட்ட நிமிடத்தில் தொடங்கும் அப்படின்னு இருக்கு. அது வரைக்கும் மைக் கொடுத்துட்டேன். இப்போ பஸ் போயிட்டே இருக்கு. பஸ் போயிட்டே இருக்கும்போது கண்டக்டர் சொன்னார், யாரோ 2 பேர் டிக்கெட் எடுக்கல. உள்ள இருந்து ஒருத்தன் டிரைவரும் கண்டக்டருமா இருக்கும், வேற எல்லாம் எடுத்துட்டா. அடுத்து சாப்பிட்டு நின்ற உடனே ஒரு ஆள் உட்காந்து சீட்டை பானரை வச்சு கலத்திட்டு இறங்கினான். குழப்பம் போச்சு கண்டக்டருக்கு. என்னையா உட்காந்து சீட்டை கலத்திட்டு இறங்கிறாங்க? நீங்க என்ன சொன்னீங்க? பஸ் விட்டு இறங்கும்போது அவன் சீட்டு அவன் கையில் இருக்குன்னு சொன்னீங்களா? சொல்லியா? அதான் கலத்திட்டு வரா. கண்டக்டர் சொல்ல, என்ன விசில் அடிச்சு வண்டி நிக்காம போகுது? நான் பிரேக் பிடிச்சே நிக்காம போகுது. அதே போல பஸ் போச்சு.